வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறையொட்டி பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மேற்கண்ட இந்த நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 12ஆம் தேதி நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ராகுல் காந்தி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிம்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து ஹவாலா முறையில் 200 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொண்டு வர முயன்ற நபர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று தென் தமிழகம், டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற 22ஆம் தேதி எலான் மஸ்க் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு தினத்தன்று தமிழகத்தில் உள்ள தியேட்டர் ஊழியர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் தேவநாதன் அவர்களின் மீது 525 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரம்ஜான் மற்றும் வார விடுமுறையொட்டி 1285 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் இதுவரை 3,60,00,000 பூத் ஸ்லிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது குறித்து எக்ஸ் தளத்தில் சென்னை என் மனதை வென்றது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் சந்திரயான் 3 குழுவிற்கு அமெரிக்காவின் விண்வெளி ஆய்விற்கான உயரிய விருது அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேனி உழவர் சந்தையில் வாக்கு சேகரித்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்கால விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சி கோழிப்பண்ணை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக தமிழ்நாட்டில் 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் அவர்களின் மகள் கவிதா அவர்களின் காவல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் காமெடி நடிகை ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ் ஆகிய இருவரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளனர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2A தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. ஓசூரில் ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 27 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.